டைரக்டர் நட்பா இருக்கலாம், ஆனா அடிமையா இருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு சினிமாவில் வந்து விஷயம் என்னன்னா, நான் பல செட்டு போகும்போது நிறைய அடிமையா இருக்கிறாங்க. அப்போ டைரக்டரே அடிமையா இருக்காங்கன்னா மற்ற டெக்னீஷியன் என்ன ஆகுது பாருங்க. அப்ப படம் எப்படி வரும்? எப்படி வரும் சொல்லுங்க. ஒரு படத்துல போகும்போது 32 மானிட்டர் இருக்கு. ஹீரோயின் ஒரு மானிட்டர், ஹீரோயின் அசிஸ்டன்ட் ஒரு மானிட்டர். இது யாரு இதெல்லாம் எப்படி டைரக்ட் பண்றது? நான் சொன்னேன், இது என்ன, இது எப்படி டைரக்ட் பண்றது? ஆளாளுக்கு வந்து பார்த்துட்டு ஆளாள் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எதுக்கு டைரக்டர்? இந்த இந்த கருமத்தெல்லாம் முதல்ல ஒழிக்கணும்னு சொன்னார். இது டைரக்டரா என்னால் அனுமதிக்கவே முடியாது. இது மாதிரி கட்டுறது என்னால் படமே பண்ண முடியாது. அப்ப இது சம்பந்தமான யூனியன்ஸை முதல்ல வர வச்சோம். சார் என்ன சார் இது? கேமராமேன் கூப்பிட்டோம், கார்த்திராஜா வந்திருக்காரு, அவங்க யூனியன் கூப்பிட்டோம். என்ன சார்? அவங்களும் சொன்னாங்க, சார் எங்களுக்கும் தொந்தரவா இருக்கு சார். அப்ப யார் தான் இதெல்லாம் விரும்புறது? அப்போ ஒரு கேமரா வரும்போது ஒரு மானிட்டர் தான் இருக்கணும். இப்படி இருந்தாலும் எங்களால் டைரக்ட் பண்ண முடியும். நான் பார்த்துப்பேன் இல்லையா? என் மேல் நம்பிக்கை வச்சுதானே நீங்க வரீங்க.